நேயர்களே, 2 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கக்கூடாது. உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆடி அமாவாசையான நாளை கோவில்களில் தரிசனத்திற்கு தடை. ஆடி பூரமான 11ஆம் தேதியும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நாளை நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை என தகவல். விஏஓ அலுவலக உதவியாளரை சாதி ரீதியாக மிரட்டி காலில் விழ வைத்த விவகாரம். மிரட்டல் விடுத்த நபரிடம் கோவை மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை. கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. தூத்துக்குடி அருகே பிளாஸ்டிக் ஏற்றுமதி நிறுவனத்தில் தீ விபத்து. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சாம்பல். கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மெரினாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். எந்த முதல்வரும் வந்து பார்க்காத துறையை முதலாக வருகை என்று சிறப்பித்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்த ஒரே டோஸ் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி. அவசர கால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 36,000க்கும் கீழ் குறைந்தது. ஒரே நாளில் 488 ரூபாய் விலை சரிவு. ஒலிம்பிக் கோல்ஃப் போட்டியில் நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்ட அதித்தி அசோக். இறுதி வரை விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தில் 4ஆம் இடத்தை பிடித்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே விஏஓ அலுவலக உதவியாளரை சாதி ரீதியாக மிரட்டி காலில் விழ வைத்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்னத்தின் நேரில் விசாரணை நடத்தினார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, எந்த மாதிரியான விசாரணை நடைபெறுகிறது? யார் யாரெல்லாம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது? கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்த ஒட்டர்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓ அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கிராம உதவியாளர் முத்துச்சாமி என்பவரை காலில் விழ வைத்த வீடியோ காட்சிகள் இன்று காலை முதல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. சாதி ரீதியாக இழிவுபடுத்தி கிராம உதவியாளரை காலில் விழ வைத்ததாக அந்த வீடியோ காட்சிகளில் இருந்ததை தொடர்ந்து இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் இது தொடர்பான விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி இது தொடர்பான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கும்படி மாவட்ட வருவாய் அலுவலர் லீலாவிற்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து இது தொடர்பான விவகாரம் சூடுபிடித்த நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் இது தொடர்பாக அன்னூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் அன்னூர் காவல் நிலையத்தில் நேரடியாக இது தொடர்பான விசாரணையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் நேரடியாக அந்த விசாரணையில் ஈடுபட்டார். கோவை அன்னூர் காவல் நிலையத்திற்கு இரு தரப்பினரும் நேரடியாக அழைத்து சுமார் 2 மணி நேரம் காவல் நிலையத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டது. காவல் நிலையத்திற்கு ஒட்டர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஏஓ மற்றும் கிராம உதவியாளர் முத்துச்சாமி ஆகிய இருவரையும், இதேபோன்று அந்த சம்பவ இடத்தில் காலில் விழ வைத்ததாக கூறப்படக்கூடிய கோபால்சாமி அவரையும் காவல் நிலையத்திற்கு வரவைத்து இரு தரப்பினரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பின்னர் தற்போது கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் உதவியாளர் மற்றும் கோபால்சாமி ஆகிய 3 பேரும் அடுத்த கட்ட விசாரணைக்காக தற்போது தாலுகா அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அன்னூர் தாலுகா அலுவலகத்தில் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அடுத்த கட்ட விசாரணையை துவக்கி இருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னத்திடம் நாம் கேட்டபொழுது தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தற்போது எந்த தகவலையும் தெரிவிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும்
இன்று மாலைக்குள் விசாரணை நடைபெற்று முடிந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தற்போது அடுத்த கட்ட விசாரணையாக தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா இது தொடர்பான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனையடுத்து இது தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று மாலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். குறிப்பாக காலில் விழ வைத்த விவகாரம் தற்போது வைரலாக பரவக்கூடிய நிலையில் உண்மையிலேயே இது சாதி ரீதியான விவகாரம் தானா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைக்காக காலில் விழுந்தாரா என்பது குறித்தான விரிவான விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலை இந்த விவகாரத்தில் ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். விஷ்ணு, நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு. மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளிலிருந்து வேறு பள்ளிக்கு சேர விரும்பும் மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கோரும் போது கட்டண பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை கூறி சான்றிதழை வழங்க மறுப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதை எதிர்த்து ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் பிரின்ஸ் பாபு ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையில் தனியார் சுயநிதி பள்ளிகள் மாணவர்களின் கட்டணத்தை நம்பியே செயல்படுவதாகவும் யார் யார் வேறு பள்ளிக்கு செல்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியாவிட்டால் பள்ளி நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேறு பள்ளிக்கு மாறுவதற்கு மாணவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளதாக கூறினார். இதற்காக மாற்று சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பங்கள் பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை மெரினாவிற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் மலர் வைத்து மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ. பெரியசாமி, KN நேரு, சேகர்பாபு, திமுக எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு, R. ராசா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சென்னை CIT நகரில் இருக்கும் கருணாநிதியின் துணைவியார் ராசாத்தி அம்மாள் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்திற்கும் பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கும் சென்ற முதலமைச்சர் அங்கும் மரியாதை செலுத்தி கருணாநிதியை நினைவு கூர்ந்தார். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் வைரமுத்து ஆகியோர் மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் இன்னும் இன உணர்வு, மொழி உணர்வு, சமூக நீதி என்ற கருத்தாக்கங்கள் நிலை பெற்றதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். அவர் செய்த ஒரே ஒரு மகத்தான சாதனைதான் இத்தனை தத்துவங்களையும் இன்று தூக்கி நிறுத்துகின்றன. டெல்லி ரவிசங்கர் ஷுக்லோ லேனில் உள்ள திமுக MP திருச்சி சிவா இல்லத்தில் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் D. ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தா காரத், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சண்முகம், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், பிஜு ஜனதாதள MP அமர் பட்நாயக் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி அறநிலையத்துறை சார்பில் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் 1 லட்சம் தலமரங்களை நடுவதற்கான திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மாமரம், புன்னை, வில்வம், செண்பகம், மருதம் போன்ற மரங்கள் நட்டு பராமரிக்கப்படும் என்றும் 3 மாதத்திற்குள் மரக்கன்றுகள் நடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 1170 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் பணியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
நூற்றாண்டு காணப்போகும் கருணாநிதியின் புகழ் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்க அரும் பணியாற்றுவோம் என்று திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தொண்டர்களுக்கு அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே என்ற உறுதிமொழியை எடுப்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கருணாநிதி மறையவில்லை என்றும் நம்முள் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, குமரி மாவட்டங்களில் கனமழையும், தென்காசி, திருப்பூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் ஆகஸ்ட் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், தென்காசி, குமரி, தேனி மாவட்டங்களில் கனமழையும், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை 44,643 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று 38,628 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு ஒரே நாளில் 40,017 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,10,55,000 கடந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 617 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 4,27,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு தற்போது 4,12,153 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆடி அமாவாசையான நாளை கோவில்களில் வழிபாடு நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்த அரசு நேற்று தடை விதித்தது. இந்த தடை உத்தரவு வரும் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் ஆடி அமாவாசையான நாளையும் கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு நடத்த தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆடிப்பூரம் நாளான ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் பக்தர்கள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. இந்த காலங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாதாந்திர பயிற்சி அளிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் கடந்த ஓராண்டாக மூடப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர்களுக்கு கற்றல் மற்றும் கற்பித்தலில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனை களைய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் தயாரிக்கப்படும் பல்வேறு வகை பயிற்சிக்கான கையேடுகள் மூலம் பயிற்சி அளிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வாழ்த்து அட்டை தயாரித்தல், எழுத்துக்கள் கண்டறிதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடிதம் எழுதுதல், வாசித்தல் உள்ளிட்ட பயிற்சிகளும், 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு பாடம் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. அனைத்து வகுப்புகளுக்கும் தனித்தனியாக கையேடு தயாரித்து ஆசிரியர்கள் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி அருகே அந்தோனியார்புரத்தில் பிளாஸ்டிக் ஏற்றுமதி நிறுவனத்தில் தீப்பிடித்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. PCS பாலிகேப்ஸ் என்ற பெயரில் பிரகாஷ்பாய் என்பவர் பழைய தண்ணீர் பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள், மரத்தூள் ஆகியவற்றை அரைத்து குஜராத், கொல்கத்தாவிற்கு அனுப்பும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். அங்கு திடீரென பற்றிய தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதியில் புகைமூட்டம் சூழ்ந்தது. தகவல் அறிந்த 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மதுரைக்கு நேரில் சென்று யூடியூப் பிரபலமான சிக்கந்தரை காலணியால் தாக்கிய சூர்யா தேவி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் எல்லை மீறும் சிலரின் சண்டை யூடியூப் தளத்தை தாண்டி தெருவுக்கு வந்துள்ளது. யூடியூப் பிரபலமான சிக்கந்தரை தன்னை ஆபாசமாக பேசிவிட்டதாக கூறி சூர்யா தேவி என்பவர் மதுரைக்கு நேரில் சென்று அவரை காலணியால் அடித்துள்ளார்.
நடுச்சாலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் செருப்பால் அடித்துக் கொண்டதால் அந்த பகுதியே போர்க்களமானது. என்னுடைய பேரை ட்ரெண்டிங் ஆக்கணும், வைரல் ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆணென்றும் பாராமல் நீ அடித்தது மிகப்பெரிய தவறு. அந்த தாய் முன்னால், ஒரு பெத்த தாய் முன்னால் அடித்தது உலகமாக தவறு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், நீ கும்பிட்ற சாமி இருக்குது பத்தியா, உன்னைய சும்மா விடாது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரில் மொழியியல் பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியின் பாதுகாப்புக்காகவும் மேன்மைக்காகவும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொண்டாற்றியதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய மொழிகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தவும், உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆராய்ச்சி செய்வோர் இந்தியாவுக்கு வந்து மொழியியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக தமிழகத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவில் அமைந்திருக்கும் மாஸ்கோ அரசு மொழியியல் பல்கலைக்கழகத்தை மாதிரியாக கொண்டு அமைக்கலாம் எனவும் அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 488 ரூபாய் குறைந்து 35,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. 22 கேரட் தங்கம் நேற்று சவரனுக்கு 36,008 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை நேர நிலவரத்தின்படி கிராமிற்கு 61 ரூபாயும் சவரனுக்கு 488 ரூபாயும் குறைந்திருக்கிறது. இதேபோல் வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 70 ரூபாய் 20 காசுகளுக்கும் கிலோ 70,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் காலை 10 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராவது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி என விடுபட்ட 9 மாவட்டங்களிலிருந்து 40 பேர் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. பரிசோதனை அடிப்படையில் பேரவையில் பட்ஜெட் அறிமுகம் செய்யப்படுகிறது. படிப்படியாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் காகிதமில்லா சட்டப்பேரவை நிகழ்வாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட்டு நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதன்முறையாக பட்ஜெட் மட்டுமின்றி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வதும் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை வரும் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு மறுநாள் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டும் பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிறது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை செயலகம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மேஜை முன்பாக கணினி வைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போது அதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கணினி மூலம் பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. காகிதமில்லா பேரவை அமைய பெற்றாலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த 5 நிமிடத்திற்கு பிறகு புத்தகங்களும் வழங்கப்படும் என சட்டப்பேரவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிதிநிலை அறிக்கை தாக்கல் துறைவாரியான மானிய கோரிக்கைகளின் போது புத்தகமாக அச்சிடப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதை தவிர்க்க தற்போது பரிசோதனை அடிப்படையில் பேரவையில் பட்ஜெட் அறிமுகம் செய்யப்படுகிறது. படிப்படியாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் காகிதமில்லா சட்டப்பேரவை நிகழ்வாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட்டு நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதன்முறையாக பட்ஜெட் மட்டுமின்றி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வதும் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை வரும் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு மறுநாள் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டும்
இ பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிறது. இ பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை செயலகம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மேஜை முன்பாக கணினி வைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போது அதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கணினி மூலம் பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. காகிதமில்லா பேரவை அமைய பெற்றாலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த 5 நிமிடத்திற்கு பிறகு புத்தகங்களும் வழங்கப்படும் என சட்டப்பேரவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிதிநிலை அறிக்கை தாக்கல் துறை வாரியான மானிய கோரிக்கைகளின் போது புத்தகமாக அச்சிடப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதை தவிர்க்க தற்போது பரிசோதனை அடிப்படையில் பேரவையில் இ பட்ஜெட் அறிமுகம் செய்யப்படுகிறது. படிப்படியாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் காகிதமில்லா சட்டப்பேரவை நிகழ்வாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இ பட்ஜெட்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட்டு நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் படிப்புல என்ன பெருசு சின்னதெல்லாம் பிடிச்சத படிக்கணும், படிக்கிறத கெட்டியா புடிச்சுக்கணும். இன்று சட்டக்கல்வி மற்றும் நர்சிங் படிப்புகள் குறித்த ஆலோசனைகள். தவறாம பாருங்க, சந்தேகங்களை தீருங்க. காரைக்குடியில் நிறைவுற்ற அரசு ஒப்பந்த பணிகளுக்கான பணத்தை விடுவிக்க ஒப்பந்ததாரரிடம் கண்ணங்குடி ஒன்றிய அலுவலக மேற்பார்வையாளர் 10% லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. பணம் வரல ஜெனரல் ஃபண்ட்ல பணம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி பெர்சன்டேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. மேல இருந்து எவ்வளவு கேக்குறாங்க? 10 கேக்குறாங்க. எவ்வளவு இருக்கு மேல? 10 டாலி பண்ணிக்கிறாங்க. பிளஸ் ஆபீஸுக்குள்ள 6 பில்லுக்குள்ளது ஒருத்தர் ஆபீஸ் பிடிஓ 16 கட்டச்சிடுவான்னு நினைக்கிறேன். மேட்ரு வந்து செட்டில்மெண்ட்ல நிக்குது. இவ்வளவு கேட்டா எப்படின்னு பண்ண முடியும்? 1 வருஷம் ஆச்சு. நமக்கு வட்டி நட்டா என்ன? 6-4 ஆபீஸ் நாளை முடிச்சுக்குங்க. 6-6னா 10 கூட டேலி பண்ணிட்டு போயிடலாம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தனியாரிடம் இருக்கும் நிலத்தை மீட்டு தரக்கோரி கல்குறிச்சி கிராமத்தில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொழுநோய் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனை கட்டுவதற்காக 50 ஏக்கர் அரசு நிலத்தை கொடுத்ததாகவும் அந்த நிலத்தை தற்போது வேறொருவருக்கு விற்க முயற்சி நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. மறியலின் போது சிலர் தீக்குளிக்கவும் முயன்றதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மனநிலை பாதித்த நபரை ஆடு திருட வந்ததாக சந்தேகித்து மக்கள் அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கொம்பேரிப்பட்டியில் முதியவர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்திருக்கிறார். இதனால் அவர் ஆடு திருட வந்தவர் என்று நினைத்து மக்கள் தாக்கியதுடன் வடமதுரை போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் அவர் தேனி மாவட்டம் அல்லிநகரத்தை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவரை போலீசார் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். எலும்பு மூட்டு வார விழாவை முன்னிட்டு பட்டுக்கோட்டையில் தஞ்சை சைக்கிளிங் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியை மருத்துவர்கள் துவக்கி வைத்தனர். முத்துப்பேட்டை சாலையிலிருந்து துவங்கப்பட்ட பேரணி மணிக்கூண்டு, அறந்தாங்கி, முக்கம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவுற்றது. இந்த பேரணியில் 50 பேர் பங்கேற்று சாலை விதிகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.